சங்கீதா போட்டாய போட்டு யாருன்னு தெரியல. உண்மைத்தான் சொல்றேன். பரவாயில்ல உனக்கு இருக்குதா? எப்ப பார்த்தா? நாங்கள் யாராக எனக்கு தேவை நீ பாடாத வந்து நீ இருக்கு. உன்னை பார்த்தவரை மனமாக சந்தோஷமாக இருக்கிறது. எப்போது பார்த்தால் வருகிறாய், விளக்கை ஆடுகிறாய், பாடுகிறாய், ஓடி விடுகிறாய். நீயாக வந்து விட்டால் இது ஒரு சந்தோஷமா இருக்கலாம். எனக்கு பாரு தெரியலங்க, பாரு தெரியாதுங்க, எனக்கு வழி தெரியலங்க, வழிவிடுங்க. யார ஏமாத்த பாருங்க. அதானே தினதோறும் நாங்கள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டுதான் வருகின்றோம். பாடுகிறார் பாடுகிறார் ஓடி விடுகின்றார். வசமாக மாட்டிக்கொண்டா போய் சொல்கிறார். ஆடும்போது பாடும்போது கண்ணை என்ன பார்த்தவங்க தெரியலையா? அடி அடி மாசம்
எப்படி செய்கூலி எப்படி இருக்குமோ சொல்றத கேளு. இருக்கும். மல்லாட்ட தண்ணியில பண்ணி பூந்த மாதிரி ஆயிப்போம். ஏய், அப்ப என்ன பண்ணியா ஓகே. நான் எவ்வளவு அழகா டிப் போடுறேன் அது வர்ற இந்த பக்கம் போயிடாத. ஏன் தண்ணியில கரெக்ட் வச்சுக்கிறாங்களாம். வண்டிக்கு. அதுக்கு நான் போறேன் வேற பாருங்க என்ன தீசி. மறக்க முடியாதா ஐயோ ஆ? முடியாது
நாங்க பார்த்தோம்டா. நாங்க பார்த்தோம். அப்படி சொல்றா? நாங்க நான் குருடா? இல்ல நாங்க மென்டலா? நாங்க பார்த்தோம்டா. எங்க இளவரசியை கையில பிடிச்சு நாங்க பார்த்தோம்டா. பாத்தீங்களா ஐயா? என்ன தவறு செஞ்சிருக்காங்க பாத்தியா? என் மகள் எப்படி வெட்டுவார்? கோவில் களத்தில் இருக்கக்கூடிய ஆமா. இவன் தகுமா? இவன் யார்? ஒரு பெற்றுகார பையன். உனக்கு ஒரு இப்படி சாதத்துக்கு வருகிறேன். ஒரு வேலை பச்சை தண்ணி அருந்தது ஒரு விதி கிடையாது. விதி இல்லாத பையன். விதி இல்லாத பையன். மகன் எப்படி பட்டுவார்? ஒரு நாட்டு இளவரசி. இளவரசி உன்னை விடுவானா? நானாக இளவரசியின் கரபிடித்திருத்தி நானால் கற்பையை சூரியனை நிறுத்தி சத்தியமாக உரைக்கிறது ஐயா. தவறையை செய்யவில்லை, நான் தவறையை செய்யவில்லை. கண்ணால் காண்பது போய் ஆனால் விசாரிப்பதை நான் தவறையை செய்யவில்லை, யார் தவறையை செய்யவில்லை. அப்ப கண்ணால பார்த்த சாட்சி கொலைகாரன் இன்னைக்கு நான் தான் கொலை பண்ண சொல்லிக்கிறானா? சொல்ல மாட்டான். தவறையே செய்யவில்லை என்று உரைக்கிறேன் என்ற வார்த்தையை கேட்கவே இல்லை. வேதனைக்குத்தான் நான் பிறந்தது வேதனைக்குத்தான் நான் பிறந்தது
தானா நான் பிறந்தது என்று வரும் நாளையா பார்ப்பது தானா நான் பிறந்தது என்று வரும் நாளையா பார்ப்பது வீண்படியே சுமந்து நடப்பது வீண்படியே சுமந்து நடப்பது வீணம் செய்த சதியால் தோல்வி காண்பது வேதனைக்கு தானா நான் பிறந்தது என்று வரும் நாளையா பார்ப்பது வாழ்க்கை நடத்தவில்லை தவறே செய்யவில்லை எத்தனையோ எடுத்துக்கொள்ளி ஆனால் நாங்கள் ஏழையாக பிறந்த காலத்தினால் இங்கு எங்களுக்காக வாதாட யாருமே கிடையாது சாட்சிகளா வழக்கும் சாரியமில்லா சங்கீதம் அதுபோல் சாட்சி இல்லாமல் இப்பொழுது நானும் என் தங்கையும் சந்தனத்திலே அகப்பட்டுக் கொடுக்கிறோம் ஐயா. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். தங்கச்சி எப்படா கரை சேர்க்கறது நம்ம கணக்கு போட்டுப்பா. தங்கச்சி இளவரசியோட பழக வைத்தால் நமக்கு சாதகமாக முடியும். நம்ம பேருக்கு திருமணம் செய்து கொண்டால் 30,000 50,000 கூட போட்டு நம்ம திருமணம் செய்து கொடுக்கலாம். அப்படி நட்பாசில ஓடி வந்து தங்கச்சியை இளவரசியோட பழக விட்டான். அரண்மனைக்குள் மெதுவாக நுழைந்தால் அந்த புறம் அழைத்து சென்றால் பரவத்தி ஆய்வு இருக்கும் போது அண்ணனை அங்கே வர வைத்தால் வர வைத்து விட்டு அண்ணன் காதல் சொல்லியிருப்பான். நம்ம குழந்தை பேர் குழந்தை தங்கச்சி தங்கமாச்சு நம்ம குழந்தை முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். கட்டாயமா கையை பிடிச்சி இழுத்திருப்பான். வேலை நம்ம வந்து காப்பாற்றிடும். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இல்லை என்றால் என் மகனுடைய பேரே கெட்டு போயிருக்கும். கண்டிப்பா உண்மை. ஆமா. ஒரு விடுதிக்கு தண்ணி இல்லாத பையன், ஒரு தன் வயிற்றுக்கு விதி இல்லாத கெதிகத்த பையன். நீ எங்க இருக்க வேண்டிய, நீ கும்பத்தில் இருக்க வேண்டியவன். என் மகன் கோபத்தில் கூடியவன், ஒரு பிச்சைக்கார பையன். உனக்கு திருமணம் ஆசை வந்து விட்டால் உனக்கு இடத்தில் பெண்ணை பார்க்க வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும், அங்க பார்க்க வேண்டும். உன் தங்கை என்ன செய்தார்? என்னுடைய மகளை மலரோட கொண்டு போகிறேன் என்று என் மகளை மலரோடு சென்று என்னோட மகளை கொண்டு வந்து கூட்டி வைக்கிறா. இது ஒரு தர்மம், இது ஒரு தர்மம். அவரே செய்யவில்லை எடுத்து புரிந்து இவருடைய வார்த்தையை கேளாமல் இப்படி என் மீது வீட்படி சுமத்தி விட்டீர். இது மூங்கில் தலையெழுத்தா? நம்ம பேசுறேன். தவறு செய்யவில்லை எத்தனையோ எடுத்து கூறிய பிறகும் என் மீது இப்படி வீட்படி சுமத்துகிறீர். படித்தவன் சொல்தார் சபைக்கு இருக்குமா? பணம் படைத்தவன் சொல்தார் சபையே மீறுமா?
நாங்கள் ஏழையாக இருக்கிற எங்களுக்காக இங்கு வாதாட யாருமே கிடையாது. யாரும் வர மாட்டாங்கடா. ஐயோ. சத்தியமாக நான் தவறை செய்யவில்லை. நான் தவறை செய்யவில்லை. காசங்க நம்ம கோட்டை. நான் தவறு செய்தேன் என்று நீங்கள் உரைக்கிறேன். ஏய், நான் தவறு செய்தேனா இல்லையா என்று என்று நான் நிரூபிக்கிறோம் என்றால் வேண்டுமானால் உன் மகளை அழைத்து கேட்டுக்கொள்ளையா நடந்து பார்த்தாயா அவர்த்தே ஏன்டா வேந்தனா நான் கண்ணை போடுறதால நான் கண்ணை போட்டு கத்துக்கினேன் அப்படின்றான். ஏ தவறு செய்து இவரா இவரு சாட்சி சொல்லிட்டு நம்ம கோயிலியா ஏன்னு மகா சரி கொண்டு ஏய் போது ஏய் மகா இங்க வா. டேய் சூப்பரா வந்து. நினைச்சமா நான் இது தாடி வீடு வச்சேன். ஆனந்தி வருகின்ற வெள்ளிக்கிழமை உடைய அண்ணனுக்கு மணிமுடி மணிமுடி சொல்லிட்டு விடா. அந்த மணிமுடி சுற்றி விழாவுக்கு மலர்களுடன் சென்று மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து முதல் மாலை நீதான் போடுகின்ற மலரோட சரணை அல்லவா அந்த மலர் வளர்த்திலே உன்னை கட்டி பிடித்து உன்னை கைப்பை சூழ்நிலையாடியவன் இதோ நிற்கின்றானே பார்த்து சொல்லுமா தைரியமா சொல்லு மாமா நாங்க சொல்லு. இவனால சொல்லு எனக்கு பார்வையே போயிடுதுப்பா பார்வை ஆனந்தி அண்ணனுக்கு மாலை சுடுவதற்காக நான் மலர் பறிக்க சென்றேனே மலர் பறித்து விட்ட இருக்கு தடாகத்தில் இறங்கி நீராடியதால் சரி. யாரோ அதிகாய முனிவரா அந்த தடாகத்தில் இறங்கியதால் அது ஆண்டவனுக்குரிய நீர். அந்த நீரை அசுத்தப்படுத்தி விட்டாய் என்று கூறி நீ எப்படி கண்டிருத்து தவறு செய்தாயோ நீ இருவிழிகளை போக வேண்டும் என்று பார்வையை போக வேண்டும் சாபத்தை கொடுத்து ஆனந்தி ஆனந்தி பார்வை தெரியாம இங்கிருந்து அழைச்சிட்டு வந்து தசை இங்கதான் இத பாருப்பா அது மட்டும் இல்ல பாதத்துல விழுந்து அழுது சுவாமி நான் தெரியாம செய்த தவறுக்கு எனக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்து விட்டாயி எனக்கு சாப விமோசனம் கொடுக்க சுவாமி என்று கேட்டேன் உடனே என்ன சொன்னார் நீ யார் என்று கேட்டார் விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய விஜயவர்மனின் மகள் என் பெயர் ஆனந்தி சுவாமி என்று சொன்னேன் அடிப்பாவி அந்த மன்னனுடைய மகளானி அவர் நல்லவராயிற்று அப்படிப்பட்ட மகனுக்கு மகளாக பிறந்து இப்படிப்பட்ட இழுக்க தேடி கொண்டாடி பாவி என்று கூறி சரி உனக்காக இல்லாவிட்டாலும் அந்த மன்னனுக்காக சாவு விட்டு தருகிறேன் என்று கூறி 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலரக்கூடியது பாரிஜாத மலர் பாரிஜாத மலர் அந்த பாரிஜாத மலர் மலர்ந்து அந்த அன்னையை ஆதிசக்தியின் மடியிலே வந்து விழுமா அந்த மலரை கொண்டு வந்து உன் கண்களிலே கசக்கி விட்டால் உனக்கு பார்வை தெரியும் என்று கூறினார் ஆனால் அந்த மலரை கொண்டு வருவர் யாராக இருக்க வேண்டும் தெரியுமா சத்தியம் காத்த உத்தமனாக இருக்க வேண்டும் உண்மையை பேசுபவனாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்லை இந்த உலகத்திலே தன் மனைவியை தவிர மற்றவர்களை தாயாக தமக்கையாக நினைத்தவனாக இருக்க வேண்டும் உண்மையை பேசக்கூடிய அந்த ஒரு உத்தமன் வந்தால்தான் உனக்கு அந்த பாரிஜாத பணம் கொடுக்க என்று கூறிவிட்டார் அப்படித்தான் இந்த விஜயபுரி நாட்டில் அப்படிப்பட்ட உத்தமர் யார் இருக்கிறார் யாரு மச்சான் யாரு ஏய், அட தேவடியா பையா. நாய் விட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போட்டு உதவா இருக்காங்க 10,000 பாயிண்ட் நாங்க கூட்டின்னு வரோம் புத்தமனை ஓடுற ஏய் கம்மியாட்டி அது நாங்களே தம்பிடா. அடடே. சத்தியத்துக்கு உத்தமன் நானே ஆ, தொட்டு தாலி கட்டிய மனைவி தவிர மற்ற பெண்களை பார்த்தா தாயாக தம்பிக்காக நினைக்க கூடியவன் நானே. அதனால என்ன மாதிரி ஒரு உத்தமன் தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு கிடைக்க மாட்டான். அது எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் மச்சான். நான் போய் வரேன். செத்துருவா வா ஐயா தூங்க மாட்டோம் தவறு செய்யவில்லை என்று நான் எடுத்து கூறினேன். ஆனால் என்னுடைய வார்த்தையை கேளாமல் நான் தான் தவறு செய்வதில்லை. என்னை தவறாக புரிந்திருக்கிறேன். நான் தவறு செய்யவில்லை என்று நிரூபிக்கிறேன். உன் மகன் உரைத்தவர்கள் உன் மகளின் கற்பனை விடைபெறுவதால் இப்போது நான் சென்று அந்த பாதியவரை நானே கொண்டு வருகிறேன் ஐயா. யார் அவன்? உறவை உத்தமன் என்னாலே முடியா? நீ யாரை மட்டும் வைய வழி தெரியாது, வைக்கம் தெரியாது, நமக்கு யாரும் மற்றபடி சொல்றதுக்கு யாரும் கிடையாது. இன்னும் வாழ்கிற வளர்கிற சின்ன பையனா குட்டிலே. அதனால இந்த பொறுத்து வா, ஏதோ தவறு செஞ்சுட்டேன். மன்னிப்பு கேட்டு மன்னிச்சு விட்டுறோம். மச்சான் விட மாட்டான். என் உயிரை அதே இடத்தில் விட்டால் விடுதலை தவிர பாதியவர் இல்லாமல் ஆ. இந்த ராட்சியை பதவியை நான் நினைக்கிறேன் அவனை. மச்சான் அடியே போற சரி நான் வாடா என் வீட்டுல கூப்பிடுறான். கூப்பிடுறான் அதே போல விளக்கு போன் சுட்டி எழுது இதை விட்டு எழுது. தீர்ச்சி மறுத்திய போர் பார்த்ததனால் இந்த தண்டனை காட்பட்டு நிற்கிறான். ஆலசுந்தர பாம்பு கடிக்காம விடாது. ஏதோ எங்கே அவன் ஊத போறான் கூலி சீக்கிரம் சங்கு. சங்கு. ஆனால் இவனுக்கு நேரம் காலம் கிண்டி கொடுத்து இவனுக்கு விதி முறிந்து விட்டது. முடிஞ்சு போச்சு. இவனுக்கு இன்னோடு சாக போறான். அதான் உண்மை. இவன் செத்தாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை எனக்கு தேவை என்னுடைய மகனுக்கு பார்க்க வேண்டும். அது இப்போது புறப்படி அந்த பாரிஜாத மலரை கரத்தோடு கொண்டு வர வேண்டும். ஐயா உன் மகளின் கற்பனை இழப்பதற்காக பாதியவரை கொண்டு வருவதற்காக நான் செல்ல போகிறேன். போ போ. ஆனால் ஒன்று எனக்கு என்று சொந்தம் என்று சொல்வதற்கு தண்ணி ஒருவன் தான். அவனுக்கு என்று சொந்தம் என்று சொல்வதற்கு நான் ஒருவன் தான். ஆகினால் என் தங்கையை நான் தனிமையில் விட்டு செல்ல போகிறேன். நான் சென்று அந்த பாலியல் மலை கொண்டு வருவதை என் தங்கைக்கு யாருக்கு
தாயை பாரிஜாத மலர் கொண்டு வருவதற்காக. அந்த பாரிஜாத மலர் கொண்டு வர வரை உடைய தங்கைக்கு யார் பாதுகாப்பு கேட்கல அல்லவா? உடைய தங்கைக்கு நான் இருக்கின்ற பாதுகாப்பு போதுமா? ஐயா, நாட்டிலே யாருமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த நாட்டிலே காக்கக்கூடிய கொத்தமணிகள் உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையினால் என் தங்கை நான் அரண்மனை விட்டுவிட்டு செல்கிறேன். நான் சென்று வரை என் தங்கைக்கு நீங்கள் தான் ஐயா பாதுகாப்பு. நான் இருக்கின்றேன். இப்போது புறப்படு. பாரிஜாத மலரோடு மறுபடியும் நாட்டுக்கு புறப்படுகிறேன். புறப்பட்டு